Hi friends, welcome back to Ignopels. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ், அதாங்க எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம்னே சொல்லலாம். இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர்ஸு, ரெக்குயர்மெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இக்னோவில் இதை ஸ்கூல் ஆஃப் இன்டர் டிசிப்ளினரி அண்ட் டிரான்ஸ்டிசிப்ளினரி ஸ்டடீஸு ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் தியரியாகவும் இருக்கும், கூட ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் இருக்கும். அப்போ என்னது, ரெண்டுமே கம்பைன் ஆனது. இதை நம்ம ரிசர்ச் கம்பைன் பண்ணுறோம். இது மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க முடியும். மினிமம் டியூரேஷன், கோர்ஸோட மினிமம் டியூரேஷன் 2 இயர்ஸும் மேக்ஸிமம் டியூரேஷன் 4 இயர்ஸும் நம்ம படிக்கலாம். சரி, இந்த ப்ரோக்ராம் அப்ளை பண்ணோன்னா நம்ம எந்த பேக்ரவுண்டில் நம்ம பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸு, என்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் சயின்ஸு, ஃபாரஸ்ட்ரி, அப்புறம் இதில் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி நம்ம ரெக்கக்னைஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம முடிச்சிருக்கணும். சரி, ஃபீஸ் எவ்வளோங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8,700 ரூபா ஃபீஸ் வரும். டோட்டல் மோஸ்ட் ஆஃப் 220,000 வரைக்கும் வரலாம். இதில் ஒரு தடவை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செமஸ்டரோட இண்டிவிஜுவல் செமஸ்டர் ஃபீஸ் நம்ம பே பண்ணணும். யூஸ்வலாக நம்ம இக்னோவில் எப்போவுமே எக்ஸாம்ஸுக்கு பர் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம பே பண்ணுவோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ப்ரோக்ராமோட டோட்டல் கிரெடிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 கிரெடிட்ஸ். அப்படி தான் இதை செமஸ்டர் வைஸாக பிரிச்சுருக்காங்க. இதில் கோர் தியரி கோர்சஸும் இருக்குது, லெபார்ட்ரி ஒர்க்கும் இருக்குது, எல்ஐடியூ ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு செமஸ்டர் 1, 2, 3 and 4ல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு நம்ம அட்மிஷன் முடித்ததுக்கப்புறம் நம்ம கோர்ஸ் கோடை போட்டோம்னாலே நம்ம பார்க்க முடியும். சரிங்க, எவாலுவேஷன் சிஸ்டம் 2 இருக்குது. ஒன்று என்னென்னா அசைன்மெண்ட். நம்ம அசைன்மெண்ட்டில் தான் நமக்கு 30% மார்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸ் எழுதும்போது அதில் 70% வெயிட்டேஜ் மார்க் இருக்குது. நம்ம ஜூன்லேயும் டிசம்பர்லேயும் நமக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்குது. அடுத்தது நம்ம இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் லேப்ஸும் ப்ராஜெக்டும் இருக்குது இல்லையா. லேப் கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்க ஸ்டடி சென்டரில் நடக்கிற மானிட்டரி பர்சன் ப்ராக்டிக்கல் செக்ஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணுங்க. அடுத்தது செமஸ்டர் 4ல் டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு கைடோட ஹெல்ப்பை வச்சு இண்டிபெண்ட்டாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஃபார்மல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நம்ம சப்மிட் பண்ணணும். சரி, இதோட அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக எல்லா ப்ரோக்ராமுக்கும் இருக்க மாதிரியே அட்மிஷன்ஸ் வருஷத்துக்கு 2 தடவை இருக்கும். ஜனவரியும் ஜூன் சைக்கிள்லேயும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ ரீசெண்டாக அட்மிஷன்ஸ் நமக்கு ஜூலை செக்ஷனில் போயிட்டுருக்கு. யாருக்காவது அட்மிஷனுக்கு ஹெல்ப் வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களோட ஃபோன் நம்பரோ எங்கள் ஃபோன் நம்பரை உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதில் வாட்ஸ்அப்பில் நீங்களே காண்டாக்ட் பண்ண முடியும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போர்ட்டலில் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று ரீஜனல் சென்டர். இந்த ரீஜனல் சென்டர் தான் உங்கள் ப்ராக்டிக்கல் லேப்ஸான விஷயங்களை எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி சென்டரையும் நாம் கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்க, இந்த ப்ரோக்ராமை பற்றி ஓரளவுக்கு எல்லாம் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இந்த ப்ரோக்ராம் பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் கோர்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.